நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் மலர்ந்த நத்தார். உலக வாழ் கிறிஸ்தவர்கள் நத்தார் கொண்டாட்டத்தில். சர்வதேச தேசிய அளவில் இன்றைய தினமும் வெள்ளை துணி போராட்டம். மாத்தறையில் மேலும் 2 பிரதேசங்களுக்கு தனிமைப்படுத்தல். கொத்தமல்லி என்ற போர்வையில் உக்ரைனிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய கழிவு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரெக்சிட் ஒப்பந்தம் கைச்சாத்து. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். உலக வாழ் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மக்களோடு இலங்கை கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களும் இன்று இயேசுவின் பிறப்பான நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் நாட்டில் பல்வேறு இடங்களிலும் இன்று விசேட ஆராதனைகள் இடம்பெற வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கந்தானை சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இன்று இடம்பெற்ற கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மெலோமினிஸ் திவ்ய லபமின் අපහා සම්බන්ධ වූසේ කියම්සේද එසේම මේ පඬුරු හෝ මාරුව මගින් கொரோனா வைரஸ் உலகளாவிய தொற்று தானாக உருவானது என மக்கள் கருத முடியாது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் சூழலை அழிப்பதும் மோசமான வறுமையும் கரிசனைக்குரிய விடயங்கள். பொருளாதார வளம் என்பது சமூகத்தின் சிறிய குழுவினரின் கரங்களிலேயே காணப்படுகின்றது என தெரிவித்துள்ள அவர், கொரோனா வைரஸ் வறிய மக்களை மோசமாக பாதித்துள்ளது. පේනවනේද අද ලංකාවේ කෝවිඩ් වසංගතය ඇවිල්ලා තියෙද්දි සමහර උදවිය ඉන්නවා මේ නීති රීති තුට්ටුවකටවත් ගණන් ගන්නේ නැහැ. ඒගොල්ලෝ ඒවා කඩනවා විතරක් නෙමෙයි ඒවා පරිභවයට ලක් කර. இந்த நிலையில் இலங்கையிலும் தனிமைப்படுத்தப்படாத இடங்களில் உள்ள தேவாலயங்களில் 50க்கும் மேற்படாத மக்கள் தொகையுடன் ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன. தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் உள்ள தேவாலயங்களில் கட்டம் கட்டமாக தேவ ஆராதனைகள் நடைபெற்றிருந்தன. மலையகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் இயேசு பிறப்பையொட்டி கலை விழாக்கள் என இடம்பெற்று வருகின்றன. ஹெட்டன் நகரில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் இன்று விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருட்தந்தை நியூமன் பேரிஸ் அவர்களால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சில பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவின் பிரதான கிறிஸ்தவ தேவாலயமான ரம்பைக்குளம் அந்தோனியார் ஆலயத்தில் சுகாதார நடைமுறைகளுடன் பாதுகாப்பு தரப்பினரின் பாதுகாப்புக்கு மத்தியில் நத்தார் வழிபாடுகள் இடம்பெற்றன. ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆலய பங்கு தந்தை அருட்பணி ஜெயபாலனின் தலைமையில் அதிகாலை 5:30 மணிக்கு விசேட திருப்பலி பூஜைகள் இடம்பெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு நத்தார் பிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் இயேசு பாலகனின் பிறப்பை முன்னிட்டு சகல தேவாலயங்களிலும் நள்ளிரவு ஆராதனை மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் பங்களிப்புடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இடம்பெற்றது. இதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நள்ளிரவு ஆராதனை மட்டக்களப்பு புளியந்தீவு மரியாள் தேவாலயத்தில் மட்டு அம்பாறை மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் அமைதியான முறையில் இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் கூலாமுரிப்பு சூசையப்பர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் சுகாதார நடைமுறைக்கு அமைவாக போலீஸ் ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஆராதனைகளை அருட்தந்தை யோன் பெட்ரிக் அவர்களினால் பாலன் பிறப்பில் திருப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட நத்தார் விசேட பூஜை ஆராதனை லிங்கன் நகர் அன்னை தெரேசா இல்லத்தில் இடம்பெற்றது. நத்தார் விசேட திருப்பலி திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் ஆண்டகையால் இன்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நத்தார் சிறப்பு வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. முறிகண்டி தென்னிந்திய திருச்சபையிலும் சிறப்பாக வழிபாடு இடம்பெற்றது. வன்னி பிராந்திய குரு முதல்வர் வனப்பிதா பத்மதயாளன் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார்.
மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்திரியார் பேராலயத்தில் இன்று காலை கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்த வண்ணம் ஒரு தொகுதி கிறிஸ்தவ மக்கள் திருப்பலியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். நீர்கொழும்பு ஏத்துக்காலை புனித சில்வெஸ்டர் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. கொழும்பு மறைமாவட்ட தமிழ் துணை ஆயர் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை தலைமையில் நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கடுமையான வழிகளை சுமந்தவாறே இந்த நாட்டின் கிறிஸ்தவ மக்கள் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அவர் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் இறைவன் மீதான பக்தியுணர்வை தூண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்ததான உன்னதமான சமய பண்டிகையாகும். இயேசுநாதர் போதித்த மற்றும் நடைமுறையில் வாழ்ந்து காட்டிய அமைதி, அன்பு, இரக்கம், சகவாழ்வு, கருணை போன்ற பண்பட்ட மனித சமூகத்தின் அடித்தளத்தை வடிவமைக்கும் உன்னத பெருமானங்களை உள்ளடக்குகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை சமூக ரீதியாக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒன்று கூடுவதற்கும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் பகைமைகளை மறந்து பிணைப்பினை புதுப்பிப்பதற்குமான ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாகும். கிறிஸ்துமஸ் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினையும் இறைவன் மனுகுலத்திற்காக மண்ணில் உதித்ததையும் நினைவுபடுத்துவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இது மனித அன்பையும் கௌரவத்தையும் நினைவூட்டும் ஒரு நற்செய்தியாகும். இந்த புனிதமான நாளில் அமைதி மற்றும் கருணையின் செய்தி நம் இதயங்களில் உறுதியாக விளங்க வேண்டும். ஏழை மக்கள் மற்றும் குழந்தைகளை தேடி சென்று அவர்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆன்மீக ரீதியில் மனதை ஈடுபடுத்தும் ஒரு ஆழமான விடயம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை மனிதர்களை மதிக்கவும் இயற்கையை ஆராதிக்கவும் வழிகாட்டும் ஓர் பண்டிகை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அனைத்து மனிதர்களை மதிக்கவும் மனிதாபிமானத்தின் மூலம் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் ஒட்டுமொத்தமாக ஆராதிக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மாத்தறை மாவட்டத்தில் உள்ள 2 பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 40,000-ஐ நெருங்கியுள்ளது. இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 461 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்கள் அனைவரும் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 7,707 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 771 பேர் குணமடைந்தனர். இதுவரை நாட்டில் 39,692 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 31,339 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 185 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 4 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்றைய தினம் மேல் மாகாண எல்லைக்குள் நடத்தப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் மாணவன் ஒருவனுக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இந்நிலையில் குறித்த மாணவனின் தந்தை கடமையாற்றும் களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 60 ஆன்டிஜென் பரிசோதனையில் 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 592 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 470 பேர் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 4 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள், 18 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்தில் கண்டறியப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு தலுப்பாத்து சிறைச்சாலையில் 15 பேரும், வெளிக்கட சிறைச்சாலையில் 2 பூச சிறைச்சாலையில் 1 பதிவாகியுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 245 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். வெள்ளவத்தை பிரதேசத்தில் 48 பேரும், வெள்ளம்பெட்டிய பிரதேசத்தில் 42 பேரும், கொள்ளிப்பட்டிய பகுதியில் 17 பேரும், கிராண்ட் பாஸில் 15 பேரும், மட்டக்குழிய பிரதேசத்தில் 13 பேரும், டெமட்டகொட பிரதேசத்தில் 11 பேரும், கம்பெனி தெருவில் 9 பேரும், மிரிகானேவில் 8 பேரும், நுகைகொட பிரதேசத்தில் 7 பேரும் பதிவாகியுள்ளனர்.
இதேவேளை நேற்றைய தினம் கம்பா மாவட்டத்தில் 66 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நீர்கொழும்பில் 16 பேர் பதிவாகியுள்ளனர். இதில் 15 பேர் சிறை கைதிகள். வேங்குடு பிரதேசத்தில் 17 பேர் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 140 பேரும், கண்டி மாவட்டத்தில் 12 பேரும், காலி மாவட்டத்தில் 13 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 4 பேரும், குர்நகல் மாவட்டத்தில் 14 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 17 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 9 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 1 கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் மாத்தறை மாவட்டத்தில் 7 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 4 பேரும், ஹம்மந்தோட்ட மாவட்டத்தில் 3 நூரலியாவில் 6 பேரும், அனுராதபுரத்தில் 3 மாத்தளையில் 16 பேரும், கேகாலையில் 12 பேரும், பதுளையில் 3 பொலன்னறுவ மாவட்டத்தில் 1 பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினமும் ஒரு கோவிட் மரணம் பதிவாகியுள்ளது. அகலவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதான ஆடொருவர் கடந்த 20ஆம் தேதி பிம்புர ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது மரணமடைந்தார். கோவிட் வைரஸ் தாக்கத்தினால் ஏற்பட்ட குருதி நஞ்சு மரணத்திற்கான காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தறை மாவட்டத்தின் 2 பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் திக்வெல்ல, யோனகபுர மேற்கு மற்றும் யோனகபுர கிழக்கு ஆகிய பிரதேசங்கள் மறு அறிவித்தல் வரை முடக்கப்பட்டுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் இஸ்லாமியர்கள் மற்றும் கத்தோலிக்கர்களின் உடல்களை தகனம் செய்யாது அடக்கம் செய்யக்கோரி அமைதியான முறையில் கண்டன போராட்டங்கள் நாடு முழுவதும் இன்றும் நடைபெற்றன. இதேவேளை ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனீவாவிலும் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியும் அக்குரணை நகரில் இன்று அமைதி முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை இருக்கின்றோம். ஜனாசாக்களை தொடர்ந்து எரித்துக் கொண்டிருந்தால் அக்குரணை இளைஞர்கள் மட்டுமின்றி நாடளாவிய ரீதியில் இளைஞர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை காண முடியுமாக இருக்கும். ஆகவே அதற்கு இந்த அரசாங்கம் வழிவகுக்கக்கூடாது. ஜனாசா எரிப்புக்கு எதிரான வெள்ளை துணி போராட்டம் கல்முனை பிரதான வீதியில் கொரோனா சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய இன்று இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் ஜனாசா எரிப்புக்கு எதிரான வாசகங்கள் மும்மொழியிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாங்கள் எதையும் கேட்கவில்லை, நாட்டில் பங்கு கேட்கவில்லை, நாட்டிலே ஒரு தனி அழகு கேட்கவில்லை. அரசாங்கத்துக்கு விசுவாசம் வாழ்ந்து மறைந்து அடக்கம் செய்வதற்கான உரிமையை தான் கேட்கின்றோம் என்று கேட்டு இதற்கான முடிவு எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் விரைவாக கேட்கிறோம். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதற்கு எதிரான வெள்ளை துணி போராட்டம் இன்று அம்பாறை மாவட்டம் நட்பெட்டிமுனை கிராமத்தில் நடைபெற்றது. நட்பெட்டிமுனை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் இன்று காலை நட்பெட்டிமுனை ஜும்மா பள்ளிவாயல் முன்பாக இடம்பெற்றது. உலக சுகாதார நிறுவனம் எந்த அடிப்படையில் இந்த சடலங்களை கையாள வேண்டும் என்று சொல்கிறதோ அதனை இந்த நாட்டு அரசு கையாள வேண்டும் என்கின்ற அந்த உரிமையை நாங்கள் உங்களிடத்திலே கேட்கிறோம். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று களுத்துறையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் சோனக தெரு 5 சந்தி பகுதியில் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் யாழ்ப்பாண பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமாக்கள், அரசியல் பிரதிநிதிகள், முஸ்லிம் வர்த்தகர்கள், யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனீவாவிலும் கண்டன போராட்டம் இடம்பெற்றுள்ளது. ஜெனீவா வாழ் இலங்கையர்கள் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதேவேளை இலங்கையில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து ஜப்பான் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டன போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மனிதர்களுடைய இந்த எண்ணங்களை மதித்து, மனிதர்களுடைய மரியாதையும் கண்ணியத்தையும் மதித்து
கடைசி சந்தர்ப்பத்தை அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்பதை நாம் மிக மிக ஆவலோடும் மிக மிக பணிவோடும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்களை வைத்துள்ளவர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொலண்டாவையில் பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். හමුදාව තමයි ලෝකයේ තියෙන දරුණුම ත්‍රස්තවාදී සංවිධානය විනාශ කරපු හමුදාව. எமது ராணுவம் தான் உலகில் பயங்கரமான அமைப்பினை இல்லாமல் செய்தது. LTT அமைப்பினை இல்லாது செய்த எமக்கு பாதாள உலக குழுவினை இல்லாமல் செய்வது பாரிய விடயம் ஒன்றில்லை. நாங்கள் பாதாள உலக குழுவுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களிடம் உள்ள ஆயுதங்களை ஒப்படையுங்கள். அரசாங்கம் என்ற வகையில் அடுத்த கட்ட செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம். குற்ற செயல்களை செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. இதேவேளை போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு எதிர்காலத்தில் சிறை தண்டனைக்கு பதிலாக புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனைக்காக சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு மீண்டும் போதைப் பொருளுக்காக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு மீண்டும் சிறைக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு சிறை தண்டனை 10 தடவைகள் அனுபவித்தவர்கள் கூட எம்மத்தியில் இருக்கின்றனர். எதிர்காலத்தில் போதைக்கு அடிமையானவர்களை சிறைக்கு அனுப்புவதை தவிர்த்து புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளோம். மேலும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியை வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளோம். யுக்ரைனிலிருந்து கொத்தமல்லி என தெரிவித்து குப்பை கொள்கலன்கள் மீண்டும் நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதை சுங்கப் பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். 8 இறக்குமதியாளர்களினால் உக்ரைனில் உள்ள அக்ரோனிகா ட்ரேட் எனப்படும் நிறுவனத்தினூடாக இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. கடந்த 10ஆம் தேதி இந்த 8 கொள்கலன்களும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 20 கொள்கலன்கள் 21ஆம் தேதி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த கொள்கலன்களில் கொத்தமல்லி இருப்பதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதன் பெறுமதி வரி நீங்கலாக 756 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொள்கலன்களில் 4 நேற்று மாலை சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன் போது இவற்றில் விவசாய கழிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இறக்குமதியாளர்கள் மோசடியில் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்த ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுனில் ஜாரத்ன குறிப்பிட்டார். இடைத்தரகர்கள் சூழ்ச்சி செய்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் சுங்கத்தின் சட்டங்களுக்கு அமையவும் சுற்றாடல் சட்டத்துக்கு அமையவும் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் இந்த கழிவு கொள்கலன்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்யவோ வைத்திருக்கவோ முடியாது என்பதால் இவற்றை மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுனில் ஜாரத்ன தெரிவித்துள்ளார்.